ஹலோ மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் கூர்க்லேருந்து ஒரு 153 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் முன்னாடி இருக்கோம். சரி சொல்லிட்டு ரொம்ப மழை வர ஓட்டமில் ஃபுல்லாக வர ரொம்ப நினச்சிட்டோம். அதெல்லாம் சரி சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ரூம் பார்த்து நாங்கள் எடுத்துட்டோம். ஒரு 4-5 ரூம் பார்த்தோம். ஒரு 1000 ரூபாய் வரல, பட் 1522 அது போல் வந்தது. லாஸ்ட்டில் ஒரு 4th ரூம் நினைக்கிறேன். ஆமாம், 4th ரூம் போல் பார்த்தோம். இங்கே ஒரு 800 ரூபாய் சொன்னாங்க. சரி சொல்லிட்டு சரி ஓகே ஃபைன், நாங்கள் இதை எடுத்துட்டோம். அந்த ரூம் ஃபைன் காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய ஜாக்கெட் இருக்குது, ஃப்ரண்ட் டென்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரண்ட் டாப் பேக் இருக்குது. இங்கே சார் தூங்குறாரு. அப்புறம் ஃப்ரண்ட் ட்ரெஸ்லாம் கீழே போட்டிருக்கு. இதை ரூம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட் 2 பேருக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, ரொம்ப டீசெண்டாக க்ளீனாகவும் இருக்குது. 800 ரூபாய் தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஓகே ஃபைன், தூங்க போகிறோம் இப்போ தான் நாங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் இங்கேருந்து ஒரு 5 o'clock போல் கிளம்புன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபைன், பார்ப்போம் நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புறோம் அப்படின்ட்டு. ஓகே சரி ஃபைன். ஓகே மக்களே, இப்போ மறக்காமல் சேனலுக்கு யாருன்னா பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, யாருக்குன்னா ஃபைன் யூஸ் ஆகலாம் அதுக்காக. ஓகேங்களா? சரி கைஸ், நாளைக்கு மார்னிங் நான் எல்லாம் பேக் பண்ணிட்டு திரும்ப நான் வ்ளாக் பண்ணுறேன், பார்க்கலாம். ஓகே ஃபைன், குட் நைட் கைஸ். பார்த்தீங்கன்னா ரூமில் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இறங்கிட்டு கீழே பைக்கை பாருங்கள், எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ இங்கே காத்திருக்காப்புல. சரி அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் இப்போ நம்ம இங்கேருந்து. சரி ஓகே, கொஞ்சம் தூரம் போய்ட்டு உங்களுக்கு கோப்ரோவில் வ்ளாக் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கான பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கேருந்து வயநாடு போகிறோம். கூருக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஸ்டேட்டாக இப்போ நம்ம இங்கேருந்து வயநாடு போகிறோம் இப்போ நாங்கள். சரி ஓகே, மறக்காம யாருன்னா சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கனை மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் ஃபைன் காட்டுறேன் உங்களுக்கு. சரி ஃபைன், மறக்காமல் பாருங்கள் வீடியோஸ்லாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா அவர் என்னோடய ஜாக்கெட்லாம் தொட்டு பார்த்துட்டு என்ன இது பச்சை கலரில் இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுருந்தார். அவருக்கெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ தான் நாங்கள் ஃபைன் கிளம்பலான்னு சொல்லிட்டு நிற்கிறோம். ஒரே ஃபன்னுங்க அவரை வச்சுக்கிட்டு. இப்போ இவ்வளோ நேரமா அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் வச்சுருக்காரு, வெட்டினரி மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு. ஃபைன், நல்ல மனுஷன் தான். சரி ஓகே கஸ், ஃபைன்ண்ணா. பைக்கை பாருங்கள். ஓகே ஃபைன், ஏறலாம். பைக்கை ஏறி ரிவர்ஸ் எடுப்போம். அப்பா அப்பா, ஓகே உங்களுக்கு வியூ தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. ஓகே, வண்டி எடுப்போம், ரிவர்ஸ் எடுப்போம். ஆமாம், கேன்சல். ரிட்டர்ன் இதான் போகணும். இதோ அதான் இப்படி போயிடலாம். சரி ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. உட்கார் போகலாம். ஓகே, கத்தாதரா, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. யார் பாரு? ஓகே கஸ், ஃபோன் வருது. ஓடு. வண்டி வர ஆஃப் பண்ணிட்டே இருக்கு. அதான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபைன், போயிட்டுருக்கோம். என்னோடய வியூ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட்டா?
ஓகே கைஸ், கிளம்பியாச்சு. இது ஏதோ கன்னடத்தில் போட்டிருக்கு, உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆஹா, ஓகே போகலாம். ஆல் செட், குட் டு கோ. ஓகே காய்ஸ், இப்போது வந்து மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:02 என்னமோ ஆகுது. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? அப்புறம் எல்லோரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? காலேஜ் கிளம்பியாச்சா? இப்போ நம்ம வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே போயிட்டுருக்கோம். இப்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து வந்து கரெக்டாக வந்து வயநாடு போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ வந்து கூருக்கு வந்து ஆமாம் நாங்கள் வந்து அவ்வளோதான். நாங்கள் வந்து காலையில் வந்து இங்கே போகலான்னு பிளான் பண்ணோம், கூருக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் பட் நாங்கள் ஏஞ்சதே பார்த்தீங்கன்னா வந்து 8:30 தான் ஏஞ்சுமே. சரியான டயர்டு வேறு. அதனால் சரி ஓகே இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் மீன்ஸ் வந்து வயநாடு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சரி இங்கேயாச்சும் உருப்படியாக போகலாம், எதோ பிளான் பண்ணி லாஸ்ட்டில் எங்கேயோ போகிறோம். ஏன்னா வந்து டைம் இல்லை எனக்கு. முதல்ல நான் வந்து தேர்ஸ்டேக்குள்ளே வந்து இப்போ சென்னை திரும்ப ரீச் ஆகணும். நிறைய வேலைகள் இருக்குது, அதுக்காக தான் சரி கொஞ்சம் சீக்கிரம் போகலாம் அப்படின்ட்டு. இப்போ கிளைமேட் நல்லா இருக்குது, இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் பட் மழை பெஞ்சு தான் ரொம்ப இதுவாகிடுது. பட் பரவாயில்ல, மான்சூன் ரைடு அப்படி தான் இருக்கும். சரி ஓகே மக்களே, கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு vlog பண்ணுறேன். ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த ஹைவேஸ் வழியாக வந்து பைக்ஸ் அலோடு இல்லை. இந்த ரோடு வரணும் பக்கத்தில். ஆனால் நாங்கள் வந்து தெரியாதனமாக இந்த பக்கம் வந்துட்டோம். இப்போ அங்கேயே வந்து போலீஸ்காரன் வந்து கத்துனாங்க போல், நாங்கள் பார்க்கல. இப்போ நாங்கள் இங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்ப யூட்டன் போட்டு இப்படிக்கா உள்ளே தான் போனோம். என்னன்னு தெரியல, போலீஸ்கிட்ட மாட்ட போகிறோமா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல. அப்போ நமக்கு தெரியலங்க இந்த பக்கம் ரூட் எப்படின்ட்டு. கொஞ்சம் பார்க்கலாம் இருங்க, என்ன பண்ணுறது, வேறு வழி தெரியல இப்போ நமக்கு. தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். இண்டிகேட்டர் இல்லை. அது இன்னும் ஃப்ரண்ட்டில் போனோம்டா. இன்னும் போனோம். அதான் நமக்கு தெரியலையே, வேறு என்ன பண்ணுறது? ஆமாம் பார்க்கலாம் இரு, வேறு என்ன பண்ணுறது? கன்ஃபார்ம் போடுவான், இன்சூரன்ஸ் வேறு இல்லைல்ல. சொல்ல வேண்டியதுதான். 1 இயராக ட்ராவல் பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். 1 இயராக ட்ராவல் பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லிக்க வேண்டியது தான். வா, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது தான். வா, போ மச்சான், இப்படிக்கா ஏற்றி இதுக்குள்ள. ஆமாம், அதில் ஏற்றலாம். இறங்கி போய் இல்லை, இப்படி வந்து ஹைட்டை மட்டும் பாரு, போய் பாரு. நீ ஃப்ரண்ட்ல இறங்கு, கீழே இறங்கு. அதுதான், நீ ஃப்ரண்ட்ல இறங்கு, கீழே இறங்கு. நீ ஃப்ரண்ட்ல கீழே இறங்கு. ஃப்ரண்ட்டை மட்டும் தூக்கு, வீலை மட்டும் தூக்கிக்கோ. விடு.
ஏ பேக் தூக்கு. இரு போ ஃப்ரண்ட்டில் போ. இரு இறக்கு, மெதுவாக இறக்கு. பிரேக் பிடிச்சி இறக்கு. வா எடு மச்சா. அதை மட்டும் எடு, சீட்டை மட்டும் எடு. கொஞ்சம் வலி இப்படிக்கா வலிச்சு கேட்டு சொல்ல மாட்டேன்ப்பா. எப்படி இது வழியா இறக்கிட்டோம். ஆனால் கீழே சைலன்சர் வாங்கிடுச்சு. கீழே பார்த்துக்கலாம். போகலாம், முதல்ல வா, இங்கே நிற்க வேணாம். எப்படி வண்டியை இறக்கிட்டோம். சரி, ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னுக்குறோம். இப்போ பார்ப்போம் பேக் எந்த நிலைமையில் இருக்குன்ட்டு, பைக் எந்த நிலைமையில் இருக்குன்ட்டு பார்க்கலாம். கீழே போகணும் போல. இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து இறக்கிட்டோம். கீழே இறக்கிட்டு பெரிய சம்பவம். இந்த ஹைவேஸில் நீங்கள் போகக்கூடாது. மேலே இதுக்குள்ளே தான் நாங்கள் போகணும். இறக்கிட்டோம். ஸோ டீ குடிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கோம். அப்பா ஓகே மக்களே, ஒரு டீ குடிக்கலான்னு இருக்கிறோம். டீ குடிச்சிட்டு பைக்கு கொஞ்சம் ரோட்டாக தான் தெரியும் என்ன நிலைமையில் இருக்குன்ட்டு. கம்முன்னு ஒரு சைலன்ஸ்லேயே வாங்கிடுச்சு. கொஞ்சம் பார்க்கலாம். சரி, கொஞ்சம் டீ குடிச்சிட்டு நான் வ்ளாக் பண்ணுறேன்.